கிளினிக் வந்து முட்டு நேரம் ஆகி போச்சு. எவனையும் காணா. சார் உள்ள வரலாமா சார்? யாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. உள்ளதான் இருக்கேன். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. ஏப்பா மண்டையில துண்டை கட்டியிருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? மாடு வைக்க போயிருந்தேனாமா, கொஞ்சம் செத்த அப்படியே ஓரமா அப்படியே அசந்துட்டேன். மாடு என்ன பண்ணுச்சு, புல்லு நினைச்சு என் மண்டையில உள்ள முடிய புள்ள தின்னு விடுச்சு. அதோட வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி முடியோட வந்தா வீட்டுக்குள்ளவா, அதில் வர வேணான்ட்டா. அதான் உங்க கிளினிக்கை தேடி வந்திருக்கேன். ஏப்பா மாடு மண்டையில இருக்க மயிரை புடுங்குற வரைக்கும் உனக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வந்திருக்கு என்னப்பா? ஆமா மேடம், அதை விடுங்க. எனக்கு ஏதாச்சும் டக்குன்னு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. மாடு கடைசி எப்பப்பா சாணி ஓட்டுச்சு? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல சாணி போற டைம் தான் மேடம். இந்தாயா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாம வேமா திட்டு ஓடு வீட்டுக்கு. போய் மாடு சாணி ஓடுறக்குள்ளையும் கீழே விழுறக்குள்ளையும் கேட்ச் பிடிச்சி அது சூட ஆடுறக்குள்ளையும் மண்டையில தேய். அது இருக்க முடி பூரா மண்டையில ஒட்டிக்கிறோம். சரியா? தெய்வமே, அப்படி செஞ்சா முடி வளர்ந்துரும்ல? யாரா இவன்? என் பேச்ச கேட்டு போய் தேய்டா, முடி வளர்ந்துரும். பீஸ் எவ்வளோமா? 500 ரூபாய் பாய். இந்தாம்மா, ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வரேன். இந்தாப்பா, அங்க இங்க நிக்காம வேமா திட்டுன்னு போப்பா வீட்டுக்கு. மானி சாடி ஈடி போட்டுருச்சுன்னா அப்புறம் வேற சாணிக்குள்ள முடி வளராது, பாத்துக்க. சரிங்க சரிங்க. எது சொன்னாலும் நம்பிடுறாங்கப்பா. இந்த முடி மனுஷனை பாடா படுத்துதுப்பா சாமி. அடுத்த ஆள் வாங்க. என்னப்பா மண்டை இப்படி இருக்கு? பாத்தீங்களா மேடம், நீங்க கூட என்ன பதிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லப்பா. அதான் பார்த்தனே சிரிப்பு வந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க, ஊரே சிரிக்குது. நீங்க சிரிக்கலாம் என்ன இருக்கு? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மண்டையில முடி வளரணும் மேடம். முடி வளர்த்தரலாம்ப்பா, கொஞ்சம் காசு தான் செலவாகும். சரியே, இப்படி மண்டை ஆனதுக்கு என்ன காரணம்? மேடம், என் முடி ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி தார் அள்ளி தலையில ஊத்துனா கருப்பாயிருந்து சொல்லி சூடா இருந்த தாரை எடுத்து என் மண்டையில ஊத்துனா எல்லா முடியும் பொசுங்கி போச்சு. என் வெள்ளை முடியும் போச்சு மேடம். என்னயா கேன பையனக்கா பண்ணிருக்கு? இப்படி எவனாச்சும் தாரளி மண்டையில ஊத்துவானாயா? எல்லாம் கிண்டல் பண்ணாங்க மேடம். அந்த விரக்தியில் அந்த கடுப்புல என்ன வேண்டியது தெரியாம இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் மேடம். பண்ணாயா? சரி விடு, மண்டையாச்சும் மிச்சமாச்சுல, முடி வளர வச்சிடலாம். ரொம்ப நன்றி மேடம், கடவுள் மாதிரி மேடம். நீங்க எப்படியாச்சும் என் மண்டையில முடிய வளர்த்துருங்க மேடம். சரிப்பா, நான் உனக்காக ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன். காசு எப்படி செலவானாலும் பரவாயில்லன்ட்டு. இப்போ உன் மண்டையில முடிய ஒட்டி வைக்கலாமா நட்டு வைக்கலாமா நீயே சொல்லு. ஒட்டிருக்கேன் மேடம், அதான் வலிக்காது. ஏவாருப்பா, ஒட்டி வச்சா கொஞ்ச நாளைக்கு தான் தாங்கும். அப்புறம் மறுபடியும் நீ வர்ற மாதிரி இருக்கும். நட்டு வச்சா அது எப்பவுமே இருக்கும். பாத்துக்க, நல்லா முடிவு பண்ணிக்க. அப்படியா? சரி மேடம், அப்படியே நீங்க நட்டி வச்சிருங்க. சரிப்பா, இது உடனே செய்ய முடியாது. நீ போயிட்டு நாளைக்கு வா. உன்னை மாதிரி எவனாச்சும் வருவேன், அவன் முடிய பிடிங்கி வச்சிருக்கேன், உனக்கு நட்டிக்கலாம். சரியா? மேடம், கொஞ்சம் முடி நிறைய இருக்கணும் பார்த்து பிடிங்கி வச்சிருங்க மேடம். நான் நாளைக்கு வரேன். சரிப்பா, அட்வான்ஸ் ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு போ. இந்தாங்க மேடம். சரிங்க மேடம், நாளைக்கு வரேன். சரிப்பா சரிப்பா. அடுத்தது யாருப்பா? வாங்க உள்ள. நான் ஒரு மாடல் கேர்ளுங்க. நான் இப்போ இருக்கிற பொண்ணுங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு முடி வளர்ந்துட்டே இருக்குங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. முடியை பார்த்தாலும் என்னால் முடியாமல் போயிடுதுங்க. சரிம்மா, இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? எனக்கு இப்போ இருக்கிற பொண்ணுங்க மாதிரி நான் முடியை கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் மேடம். இந்தாமா, நீ முடியை கட் பண்ணிட்டு வைய, உனக்கு மறுபடியும் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ணுறா, மொட்டை போட்டுக்க. சரியா? ஓகே மேடம். 500 ரூபா ஆகுமா? மொட்டை வேணும்டா, கொடுத்துட்டு அங்கே இருக்கிற கட்டில் போய் பாடு. இந்தாங்க. சரியான கேனச்சிருக்கா இருப்பா போல. அவன் முடி இல்லைன்னு பதறியான், காலில் விழுந்து கதறியான். இவனாண்டா முடியை வெட்டுங்கன்ட்டு நிற்கிறான். சரி, வந்த வரைக்கும் லாபம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தன் முடியை நட்டு வைக்கணும்னியா. அவனுக்கு இந்த முடியை யூஸ் பண்ணிடலாம். நம்ம பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டாயா, என்ன பண்ணிக்கிருக்க? வா, வேலை வந்துச்சு. இங்கே ஒருத்தி வந்திருக்கா, அவளுக்கு மொட்டையை போடு. ஆட்டையை போகிறக்கு ஆளை பிடிச்சிட்ட ஓலை இருக்கீங்கம்மா.